ஹலோ மக்களே, இந்த குட்டி குஞ்சலம் தாமரை குஞ்சலம் திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரி, அது எப்படி பண்ணலாம்? 2 டைப்பாக ட்ரை பண்ணினோம். இந்த வீடியோ இஸ் அ ட்ரையல் வீடியோ. இதை கம்ப்ளீட் ஃபினிஷ் அப்படின்ல ட்ரையல் பண்ணினோம், வந்தாச்சு. அது அப்படியே ராவாக போட்டிருக்கேன். எந்த ஒரு கரெக்ஷன்ஸ் ஆல்ரெடி ரீடு அதெல்லாம் இல்லாமல் அப்படியே ராவாக போட்டிருக்கேன். இது வந்து டிஷ்யூ பேப்பரில் எடுத்து ஒரு ரோல் பண்ணி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை ரோல் பண்ணுறது தான். அப்போது ரோல் பண்ணிவிட்டு மேலே வந்து அதை அமுத்தி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஷேப்பு வருது. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர் ரவுண்ட் பால்ஸ் ஆகும்போது அந்தந்த இடத்துல நடுவில் எல்லாம் ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து கடைசி ஃபைனல் டச்சில் வரும்போது நல்லா இல்லை. ஸோ இந்த மாடல் வந்து தட் இஸ் நாட் ஓகே. அந்த டிஷ்யூவை நல்லா ரவுண்ட் பண்ணி ஏதாவது ஒரு குட்டி பால்லையோ, வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, மைண்டட் அதுவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் தொங்குறது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, லைட் வெயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஷேப்பு கொண்டு வர்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐதர் யூ கேன் டேக் டிஷ்யூ பேப்பர் ஆர் யூ கேன் டேக் சாஃப்ட் ஃபோம் ஷீட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இது டிஷ்யூ பேப்பர்லேயே திருப்பி உள்ளே வச்சு இது டிஷ்யூ பேப்பர் இல்லை, இது வந்து 0.6 mm ஃபோம் ஷீட்டு. 2வது மாடலில் பண்ணுறது 0.6 mm ஃபோம் ஷீட்டு. இந்த ஃபோல்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக உள்ளே டக் பண்ணி அழகாக நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இங்கேயும் அங்கேயும் இல்லாத மாதிரி பாருங்கள். உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃப் வந்து நாங்கள் கட்டிங்க்கு வச்சுருக்கிற ஃபோம் ஷீட்டோட வேஸ்ட்டு தான் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளே காட்டன் கூட வச்சாலுமே நல்லா தான் இருக்கும், நல்ல திக்காக தான் இருக்கும், இந்த ரவுண்டாக கூட வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை மாதிரி இதை கட்டிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு அதை வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அந்த தாமரை மொட்டில் நடுவில் வந்து குண்டாக இருக்குது, கீழே ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, மேலே ஊசியாக இருக்குது. அப்போ இதுதான் அந்த பேஸ்க்கு கரெக்டாக வருது பண்ணுறதுக்கு. மற்ற ட்ரையல்லாம் பார்த்தோம், அது நல்லா இல்லை. இதுதான் ஃபைனலாக வந்து ஒரு மாதிரி செட் ஆச்சு. ஸோ மாஸ்கிங் டேப் போட்டு அதை நல்லா கவர் பண்ணிடணும். எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் விஷயம் என்னென்னா, இந்த பேஸை கொஞ்சம் வழுவழுன்னு நல்லா பர்ஃபெக்டாக பண்ண பார்க்கணும். அது பை ப்ராக்டிஸ் தான் வரும். ஒரு 5-6 பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு வந்துடும். இது எப்படி நம்ம ஒரு பிசுறு இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துடும். திஸ் ஹேஸ் டு பி கிளியர்ட் வித் ப்ராக்டிஸ். அது அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து டிஷ்யூ பேப்பரில் பண்ணுறது, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபோமரின் ஷீட்டு 0.6 mm அங்கே வந்து கிடைக்கிற ஃபோமரின் ஷீட். இது வந்து நான் கெட் இன்ஸ்பயர்டுன்னு சொல்லிட்டு ஒரு சைட்டில் வாங்கினேன், 0.6 mm அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோம் ஷீட் வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபில்த்தியாக இருக்கும். ஆனால் பண்ணுறதுக்கு சில லோட்டஸ் பண்ணுறதுக்கு, பூ பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சைஸ் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நல்லா சுற்றி ட்ரிம் பண்ணி அமுத்தி அதை கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 0.8 mm ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க, பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்டு வந்து நான் வச்சுருக்கிறது 5.5 cm வச்சுருக்கேன். 5.5 cm ஹைட் ஆஃப் த பெட்டல் வச்சுருக்கேன். ஒரு 8 பெட்டல் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபோம் ஷீட்டில் அப்படியே அந்த ஹைட் வைஸ்க்கே அப்படியே ஒன்று கட் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து நமக்கு பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், ஷீட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஃபோமரின் ஷீட்ஸ்லலாம் வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோன்னா மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாது. ஸோ இட் வில் பி ஈஸி. ஸோ லைன் பை லைன் நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம பென்சிலோ பேனாவோ எதுவுமே வச்சு அது பண்ண முடியாது, பிகாஸ் அது அப்படி இம்ப்ரெஷன் விழுகும். பெஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மெட்டலோ கோடோ ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் பேஸில் தான் இது மார்க்கிங் வந்து சரியாக வரும். ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் ஃபோம் ஷீட்டில் பேனாவோ பென்சிலோ வச்சு மார்க் பண்ணவே வேண்டாம். ஸோ தட் இஸ் வெரி வெரி கிளியர். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் அந்த பெட்டலை வச்சு யூ கேன் கட் இட் அக்ராஸ். அழகாக கட் பண்ணலாம் நீட்டாக. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அழகாக பண்ணணும். இந்த ஷேப் சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக மற்ற ஷேப்ஸ் எல்லாமே சரியாக வராது. ஸோ தட் இஸ் ஒன். தென்
இதில் வந்து ஒரு பூக்கு 8 இருந்தால் போதும். அதுக்கு மேலே வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப குண்டாயிடும், ஒரு மாதிரி குண்டாயிடும். 8 இஸ் இனஃப் ஃபார் அ குட்டி சைஸ். டோட்டலாகவே அதோட சைஸே பார்த்திங்கன்னா ஒரு 5.5 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு தான் அந்த குஞ்சலை இருக்குது. அது மேக்ஸிமம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த பொண்ணு அலங்காரத்தை பண்ணுறதுக்கு அப்படி லாங் பீட்ஸ் மாதிரி பண்ணி ஃப்ரீ ஹேர் ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கிற போதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் மாதிரி வச்சு ஒரு டிசைன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு விரிஞ்ச தாமரை வச்சு ஒரு மல்லிகைப்பூ டிசைன் மாதிரி வச்சுட்டு கீழே இந்த குஞ்சலம் தொங்குற மாதிரி தான் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டிஓஎம்எஸ் டாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் பேஸ்டல் கலரில் நீங்கள் ரோஸ் பிங்க் கலரை எடுத்துகிட்டு மேலே ஷேட் பண்ணிக்கோங்க, கீழே எல்லோ கலர் பண்ணிக்கோங்க, நடுவில் ஒயிட் கலர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓரங்கள்லாம் இந்த ரோஸ் பிங்க் கலரை வச்சு நீங்கள் கலர் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மஷ் பண்ணணும். ஸ்மஷ் பண்ணி முடித்து ஃபைனல் டச்சிங்க்கு வந்து ஒரு ஒயிட் இதை வச்சு லைட்டாக ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஹைலைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஃபைனல் டச்சில் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அந்த பக்கம் பாருங்கள், நான் பிளேட்டில் வச்சுருக்கிறத பாருங்கள். அந்த ஒரு மல்லிகைப்பூ பெட்டலும் இதில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து பீட்ஸோட கனெக்ட் பண்ணி இந்த பெட்டலோட கனெக்ட் பண்ணுற கனெக்டிவிட்டி பிளேஸில் அதை தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் மாதிரி கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு இந்த ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறதுல. ஹோல் டே போயிடுச்சு. இந்த ஆப்ஷன் பார்க்கலாம், அந்த ஆப்ஷன் பார்க்கலாம், அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் ஹோல் டே போயிடுச்சு. ஸோ இட் வாஸ் குட் டூயிங் திஸ் நியூ திங்ஸ் ஏதாவது பண்ணும்போது. இது நம்ம வந்து பண்ணின நியூவாக நானாக இன்வென்ட் பண்ணது கிடையாது. இது மார்க்கெட்டில் இருந்தது, அது அழகாக இருந்தது. அது மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கே இத்தனை பாடு. புதுசாக ட்ரை பண்ணது எல்லாம் கிடையாது. இட் இஸ் நாட், we didn't invent something. ஒரு டிஸ்கவர் ஹவு டு டூ திஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, அதுதான். ஸோ அது பண்ணுறதுக்கே நல்லா இருக்குது. அப்போ இன்வென்ட் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஒட்டுறது பார்த்து ஒட்டணும், எட்ஜஸ் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். கொஞ்சம் அந்த உள்ள சர்ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக நல்ல ஸ்மூத்தாக சில்கி ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பென்ஸ் எல்லாம் வராது. ஸோ இந்த பென்ஸ் எல்லாம் வராமல் பார்க்கணுன்னா பேஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். இன்னும் ஒரு 10-15 பட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோ மேக்கிங் திஸ் குட் வீடியோ போடுறேன். ஆனால் இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். இதில் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத கிளியராக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஷீ இஸ் டூயிங், பொறுமையாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஒட்டிட்டு எல்லா சைடும் அழகாக. ஆனால் இது ஒரு தெரப்பி ஆக்சுவலி. இந்த மாதிரி புதுசாக பண்ணுறது வைக்கிறது ஆர்ட் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் தெரப்பி. எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்போம். நல்லாயிருக்கும். பண்ணி முடித்து பார்க்கும்போது ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது இட் வில் பி வெரி 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 குட். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டு கெட் ஓவர். ஸோ அந்த 4 போர்ஷன் 4 டைரெக்ஷனில் வச்சதுக்கப்புறம் இன்னொரு 4 வந்து அதுக்கு அடுத்தடுத்து கவர் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்பேசஸ் கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி 4 பூவையும் அந்த பீட்ஸோடு கனெக்ட் பண்ணி கோர்த்துட்டு அதை அப்படியே ஒட்டுறது தான். தட் இஸ் ஆல். இட் இஸ் டன். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே ஆடிங் தான். பீட்ஸ் ஆட் பண்ணுறது, கோல்டன் லைன்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் வரது தான். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபைனல் அவுட்கம் இஸ்.